ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி பாட்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறோம். ஸோ, அதோட கூட 1 டீஸ்பூன் நெய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை. அதோட கூட ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்குல நல்லா கட் பண்ணது. எண்ணெயில இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதே எண்ணெயில வந்து நீங்க 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு, ஏன்னா அது வந்து கலர் குடுக்கும் ஆயில்லயே இருக்கும்போது. அது கூட வந்து நம்ம வந்து 150 கிராம்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கூடவே வந்து ஒரு கை ஃபுல்லா வந்து கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா நீங்க வந்து வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கேஜி ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பியூர் மொளகாத்தூள், அதோட கூட ஒரு 4 தக்காளி, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நீங்க ஆட் பண்ணிட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதோட கூட 1 கிலோ சிக்கனையும் நீங்க போட்டு, நல்லா அத வதக்கிட்டு, 150 கிராம்ஸ் ஆஃப் கர்ட் அதாவது தயிரு, நீங்க வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1 கிலோ அரிசிக்கு நான் சொன்ன அளவு எல்லாமே. இந்த 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து 1 கேஜி சிக்கன் யூஸ் பண்றது நல்லாருக்கும். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா இத வந்து மூடி வச்சு, தண்ணி எதுவுமே ஊத்தாம, அது எண்ணெயிலேயே உங்களுக்கு வேகணும். அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா, நீங்க 1 லெமன் ஜூஸ் வந்து இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 கேஜி ரைஸ் ஆட் பண்ண போறேன். 1 கேஜி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 டம்ளர் கிளாஸ் ஐ மீன் 15 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நான் வந்து யூஸ் பண்ண போறேங்க. ஸோ அதோட கூட நீங்க ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த ரைஸ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, நீங்க போட்டு அரிசியும், தண்ணியும் சமநிலையில வந்ததுக்கப்புறமா, நீங்க ஒரு தவா வச்சு தம் போட்டுறலாம். தம் வந்து எக்ஸாக்ட்டா 20 மினிட்ஸ் இருக்கணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா, நீங்க திருப்பியும் ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு, அதுக்கப்புறமா அத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடிங்க. அடுத்த வீடியோல மட்டன் தம் பிரியாணி ஆத்தென்டிக்கா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி நான் உங்களுக்கு வந்து குக் பண்ணி போடப் போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.